ஹலோ ஹலோ காய்ஸ் கேக்குதுங்களா? ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆடியோ எல்லாருக்கும் கிளியரா இருக்கா நண்பர்களே? யாருக்காவது எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க.
இளையா ஹாய் ஹாய் இளையா வாங்க. கிளாமெக்ஸ் வை ஹாய். ஓகே ப்ரோ, பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க. பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன கேட்க போனீங்கன்னா, எல்லா டைமும் ஒர்க் ஆகும் அப்படின்னா, லாங் டைமில் கொண்டு போகிறதுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ப்ரோ. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஒர்க் ஆகும். நீங்கள் எந்த கேட்டகரியில் வேணால் ஒர்க் பண்ணலாம். ஃபாரெக்ஸும் பண்ணலாம், பைனரியும் பண்ணலாம், இந்தியன் மார்க்கெட்டும் பண்ணலாம். ஸோ நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கனாலே போதும், நீங்கள் எந்த ஒரு ட்ரேடிங்கில் நீங்கள் லெஜெண்டாக மாறிடலாம். ஸோ அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை. ப்ரோ உங்கள் ட்ரேடிங் ஜேர்னி சொல்லுங்கள். ஏற்கனவே கேட்டிருக்கேன், அண்ணா திருப்பி கேட்குறேன். என்ன கேட்குறீங்க ப்ரோ, கேளுங்க. ட்ரேடிங் ஜேர்னியா? ட்ரேடிங் ஜேர்னி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஜேர்னி தான் கைஸ். ஸோ பேக்கப்பில் எதுவும் இல்லை சொல்லி கொடுக்கறதுக்கு. நம்மளே கஷ்டப்பட்டு வந்தது தான், சரிங்களா? ஆனால் முயற்சியை மட்டும் விடாதீங்க. முயற்சி விடாமல் நீங்கள் திருப்பி 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 ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஸோ ஹார்ட் ஒர்க்கை விடாதீங்க.
இது லைவா? எஸ் லைவ் தான் பிரதர். கிரிஷ் ப்ரோ ஆமா லைவ் தான். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் எவ்வளோ ப்ரோ பண்ணீங்க? நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4, 5 இயர்ஸ் ரொம்ப நெறைய லாஸ் பண்ணியிருக்கேன். மத்தவங்கள நம்பி லாஸ் பண்ணியிருக்கேன். நெறைய ஸ்ட்ராட்டஜிஸு, இந்த இண்டிகேட்டர், அந்த இண்டிகேட்டரு, அப்புறம் விஐபி சேனல்ஸு இதெல்லாம் நம்பி நெறைய லாஸ் பண்ணது தான் உண்டு. ஸோ, அப்போலாம் நெறைய இன்வெஸ்ட்மென்ட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, அதுக்கப்புறம் நல்லா லேர்ன் பண்ணிட்டு ஒரு லைவ் தான் வருது. ஒரு லைவ் தான் வருதுங்களா? இந்த சேனல்ல ஒண்ணு, அந்த சேனல்ல ஒண்ணு இருக்கு பிரதர். சரிங்களா? 2 சேனல்லயும் ஒரு லைவ் ஓடிட்டுருக்கு. ம். அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளே லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ கத்துக்கினேன். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு காசு இல்ல. ஸோ இன்வெஸ்ட்மென்ட்ட ரெடி பண்றதுக்காக ஒரு 1 வருஷம் வேலைக்கு போனேன். அப்புறம் ஒரு ₹1,00,000 சேர்த்து வச்சேன். ₹1,00,000 வச்சு ட்ரேட் பண்ணேன். ஒரு ஃபர்ஸ்ட் டே ப்ராஃபிட், செகண்ட் டே ப்ராஃபிட், தேர்ட் டே லாஸ். லாஸ்னா ப்ராஃபிட் மேக் பண்ணி அந்த லாஸ் பண்ணிட்டேன். பட் இன்வெஸ்ட்மென்ட் சேஃபு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஒரு 10K, செகண்ட் டே ஒரு 10K, தேர்ட் டே ஒரு 6K. ஸோ இந்த மாரி 1K வச்சு ஒரு 26K வரைக்கும் கொண்டு போயிருந்தேன். ஸோ அப்பப்போ வித்ட்ரா எடுத்துட்டேன். ஸோ அக்ரெசிவா 1000% மார்ஜின் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அதுவே பண்ணியிருக்க கூடாது. பட் அதுதான் என்னோட டர்னிங் பாயிண்ட்டா இருந்துச்சு ட்ரேடிங்ல. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ அது வொர்க் ஆகுது. சரிங்களா? ம்ஹ்ம். ம். வித்ட்ராவல் இன்னும் வரல பிரதர் அப்டிங்களா? வந்துரும் பிரதர். சொல்லுங்க ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ். அதான் பிரதர் சொன்னேனே. இந்த மாரி நெறைய கஷ்டப்பட்டு அப்புறம் ஒரு நாள் ட்ரிகர் ஆச்சு. ஒரு நாள் நான் சக்சஸ்ஃபுல் ஆனேன். அதுக்கப்புறம் அந்த காச நல்லா சேஃப்டி பண்ணிட்டு இன்வெஸ்ட்மென்ட்க்காக கொஞ்சம் காச வச்சுட்டு மீதி காசுலாம் வீட்ல குடுத்துட்டேன். பாதி காச ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பயம் இல்லாம ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு விஷயம் என்னன்றது தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே ட்ரேட் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ்ல நம்ம நெனைக்க முடியாத லெவலுக்கு நம்ம போய் சேர்ந்தோம் கைஸ். சரிங்களா? ஸோ இதுதான் என்னோட ஜர்னி. ரொம்ப சூப்பரான ஜர்னிலாம் இல்ல. நல்ல ஜர்னி தான். கஷ்டப்பட்டு வந்தேன். ஓகே. வித்ட்ரா வரும் ப்ரோ. கிறிஸ் ப்ரோ வித்ட்ரா வரும். டெமோ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுது ப்ரோ. லைவ்ல பண்ணா லாஸ் ஆகுது ப்ரோ. என்ன பண்றது ப்ரோ? கன்டினியூஸா லாஸ் பண்ணிட்டு. ஏன் அப்டின்னா உங்களுக்கு பயம் தான் அது. சரிங்களா? நீங்க டெமோல பண்ணும்போது பயம் இல்லாம பண்றீங்க. ஸோ லைவ்ல பண்ணும்போது உங்களுக்கு பயம் வந்துருது. வேற ஒண்ணும் இல்ல. ஸோ அந்த பயத்த கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க. லாஸ் ஆகாது. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்.
ஸோ புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். டெலிகிராம் சேனல் இன்னமும் ஜாயின் பண்ணாம இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதான் டவுட்ஸ் இருக்குங்களா கைஸ்? எதனா டவுட்ஸ் இருந்தா கேளுங்கள். ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார் அப் டைரக்ஷன் ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க ப்ரோ. சொல்லலாம். மெயினாக இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு. ட்ரேடிங்கில் நீங்கள் நியூவாக இருக்கீங்க அப்படின்னா இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இது எப்பவுமே இது கற்று வச்சுக்கோங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. ஸோ நம்ம இந்த ட்ரேட் வந்து எதை பேஸ் பண்ணி பழசார் ஆல்ரெடி முன்னாடியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆரில் ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம் ஃபார் அப் டைரக்ஷன். நீங்களே பார்க்கலாம் எந்த லெவலில் வால்யூம் கிரியேட் ஆகிட்டு இப்போ இந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது ரொம்பவே ஈஸி தான், ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ நான் இப்போவே நான் சார்ட்டை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தோன்னே என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் எடுக்க போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ சிம்பிள், இதுதான் வந்து சப்போர்ட் ஜோனு. இந்த சப்போர்ட் ஜோன் கிட்ட மார்க்கெட் வந்தது. ஸோ நம்ம அது கரெக்டாக அந்த இடத்துல கேட்ச் பண்ணோம். அந்த சப்போர்ட் ஜோனை ரிவர்சலுக்கு கேட்ச் பண்ணோம். கேட்ச் பண்ணோன்னே நம்ம மேலே போயிடுச்சு, அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? எந்த லெவல் ஆஃப் வால்யூம் கிரியேட் ஆகிட்டு அந்த கேண்டில் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்குன்றதை நீங்களே பார்க்கலாம். ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ், கீழே இருக்கிற ஜோன் வந்து சப்போர்ட் ஜோன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து அப்வர்ட்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது க்ரீனில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் ஃபார் டவுன் டைரக்ஷன் பிளேஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே 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 மட்டுமே போயிட்டு இருக்காது. எந்த அளவுக்கு வால்யூம் இருக்குது கேண்டில் பாருங்கள். எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் போகணும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஜோன் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் வந்து ஜோன் இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஜோனில் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ அந்த ரியாக்ஷனுக்கு தான் ஒரு ரிவர்சல் கேண்டில் ஒன்று கிரியேட் ஆகும். அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். பட் நம்மளோட ட்ரேட் வந்து கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆகிடுச்சு, சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இந்த ட்ரேட் லாஸ் ஆகுது அப்படின்னா நம்ம அகெயின் ஃபார் டவுன் டைரக்ஷன் ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க கைஸ். जो कोई भी हिंदी में भी देख रहा होगा तो
अगर आप कुछ पूछना होगा तो भी पूछ सकते हो, हम हिंदी में भी बता सकते हैं आप लोग को। ஸோ நம்ம எதிர்பார்த்த மாரி இந்த ட்ரேட் வந்து நம்மளுக்கு இந்த ட்ரேடுமே ப்ராஃபிட் தான் கைஸ். ஃபார் $100 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ $100 வி மேட் அ ப்ராஃபிட். ஸோ பேக் டு பேக் 2 ட்ரேட்ஸ் ப்ராஃபிட். புரிஞ்சுதுங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி எதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்துருக்கோன்றது ரொம்பவே சிம்பிள் கைஸ். ரொம்ப நம்ம யோசிக்க தேவையே கிடையாது. சிம்பிள் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் நல்லாவே ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் பெர் டேக்கு. பட் சில பல ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒபே பண்ணி தான் ஆகணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மெயின் விஷயம். அது இல்லாம ஒரு சார்ட்டுக்கு 2 சான்ஸு. இந்த இந்த ஒரு ரூல் இருக்கு. அது இல்லாம வந்து மல்டிபிள் ட்ரேட்ஸ் இன் அ சிங்கிள் கேண்டில். இப்போ நீங்களே பார்த்துருக்கலாம். நான் வந்து ஒரு கேண்டில்ல 2 ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஏன்னா என்னோட கேபிட்டல் பெருசா இருக்கு. என்னால டக்கு டக்குன்னு அமௌண்ட் மாத்த முடியாது. பை த டைம் வந்து நான் சார்ட்ஸும் படிக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரே டைம்ல 2 ட்ரேட்ஸ் எடுக்கிற மாரி இருந்துச்சு. பட் நீங்க அந்த தப்ப பண்ணவே கூடாது. ஏன்னா இது வந்து எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னா, எமோஷனல் ட்ரேடிங்ல கொண்டு போய் விடும். எமோஷனல் ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்? நீங்க எதிர்பார்க்குற கேண்டில் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா, நீங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு நெறைய வாட்டி இப்படி 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 பிரஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, கண்டிப்பா யூ வில் லூசிங் ஆல் யுவர் மனி. சரிங்களா? ஸோ இத நான் சொல்றதுக்காக உங்ககிட்ட சொல்லி காட்டுறதுக்காக பண்ணி காமிச்சேன். ஸோ இந்த மாரி விஷயத்த நீங்க பண்ண வேண்டாம் நண்பர்களே. ஓகேங்களா? ஸோ இதுல பெரிய லாஸ் ஆகும் உங்க எல்லாருக்கும். ஸோ அதனால இந்த மாரி விஷயத்த தயவு செய்து பண்ணாதீங்க. எப்பவுமே ஒரு ட்ரேடு எடுத்த உடனே செகண்ட் எம்டிஜிக்கு எல்லாருமே ரெடியா இருங்க. செகண்ட் எம்டிஜி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து $1 எடுக்கிறீங்க அப்படின்னா, செகண்ட் ட்ரேட் வந்து $2. ஸோ $2 வந்து போட்டு என்ட்ரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ $50 எடுத்தா லாஸ் பண்ணா $100 போட்டு வச்சுக்கணும். ஸோ அந்த மாரி எப்பவுமே ஒரு ட்ரேட் எடுத்த உடனே உங்களோட எம்டிஜிக்கான அமௌண்ட்ட வந்து எப்பவுமே ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாரி நீங்க எடுத்து வைக்கலனா, கடைசி டைம்ல உட்காந்து டைப் பண்ண முடியாது. உங்களோட என்ட்ரி மிஸ் ஆயிடும். ஸோ என்ட்ரி மிஸ் ஆகுறதுனால நெறைய நேரத்தில லாஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மெயினா முக்காவாசி டைம் லாஸ் ஆகுறது இந்த என்ட்ரி விஷயத்தினால தான். சரிங்களா? ஸோ என்ட்ரி எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் உங்க எல்லாருக்கும். இப்போ டவுன் வரப்போது, நம்ம கொஞ்சம் மேல போன பிறகு நம்ம டவுன் குடுக்கணும். பட் கொஞ்சம் மேல போனது பிறகு குடுக்கலன்னா நல்லது. அப்போ அப்படி குடுக்கலாம். கேண்டில் மேல போயிடுச்சு. ஆனா நீங்க டவுன் தான் குடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, மேல போம்போது நீங்க குடுக்கலாம். ஸோ நல்லா உங்களுக்கு ஒரு மார்ஜின் கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்க்கலாம். நான் டவுன் தான் குடுக்க போறேன். பட் இருந்தாலும் கேண்டில் இங்க ஓப்பன் ஆயிருக்கு. பட் என்னோட ட்ரேட் வந்து இங்க இருந்துச்சு இந்த ஸ்பாட்ல. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த மாரி இருந்தா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நல்லா மார்க்கெட் கீழ போயிடுச்சு. கீழ போனதுக்கப்புறம் நம்ம திருப்பி கீழ தான் குடுக்க போறீங்க அப்படின்னா, அது வந்து லாஸ கொண்டு போய் விடும். கேண்டில்ல வால்யூம் இல்ல அப்படின்னா, லாஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ டபுள் டேப் பண்ணாம பார்க்கிறதா இருந்தா, டபுள் டேப் பண்ணி பார்த்துக்கோங்க நண்பர்களே. சரிங்களா? அதே மாரி எந்த டவுட்ஸா இருந்தாலும் கேளுங்க. இப்போ புரிஞ்சுதா இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்துச்சு? எப்படி வொர்க் ஆச்சு அப்படின்ட்டு. பேக் டூ பேக் நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்கோம் கைஸ். நாட் ஈவன் எ சிங்கிள் லாஸ். பேக் டூ பேக் 3 ட்ரேட் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கோம் உங்க முன்னாடியே. ஸோ இதுக்கு இதுக்கு பின்னாடி இருந்த ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்துருப்பேன்னு நெனைக்கிறேன். ஸோ புரிஞ்சுதுங்களா? கிரீஷ் GG1JB. ஸோ நெக்ஸ்ட் சார்ட் போலாமா? ஸோ இந்த சார்ட்ட வந்து நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம். அதுவரைக்கும் நெக்ஸ்ட் சார்ட் பார்க்கலாம். ஸோ இங்கேயுமே பார்க்கலாம் கைஸ். இங்க வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. காட் இட் ப்ரோ. ஓகே. ஸோ நம்ம இங்க வந்து ஒரு 2 ட்ரேட்க்காக பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வால்யூம் உள்ள கேண்டில்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் ஹை கிட்ட மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஹை கிட்ட இங்க மார்க்கெட் வந்தது இல்லாம, இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஜோனும் இருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் வந்து ஜோன் இருந்திருக்கு. ஸோ இது கிட்ட தான் இதுவுமே ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸா இந்த பக்கமும் ரியாக்ட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஒரு 3, 4 கேண்டிலுமே நல்ல ஒரு வால்யூம்ல தான் வந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஒரு ரிவர்சல் தேவ. வால்யூம்ல வருது அப்படின்றதுக்காக மேல 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 மேலன்னு போகணும்னு அவசியம் இல்ல. சின்ன சின்ன கேண்டிலா வந்தா கூட இந்த மாரி ஸ்ட்ரெயிட்டா போய்க்கிட்டே இருக்கும். 7, 8 கேண்டிலா போகும். பட் இந்த மாரி வால்யூம் கொஞ்சம் நல்ல வால்யூம் உள்ள கேண்டில்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ரிவர்சல் எடுத்துட்டு தான் போகும். இந்த மாரி ஜோன்ல எடுத்துட்டு தான் போகும். இது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் இருக்குல்ல. இது ஒரு சப்போர்ட், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதே மாரி தான் இதுவுமே. ஸோ ஒரு ட்ரேட் லாஸ் ஆகலாம். இன்னொரு ட்ரேட் நம்ம சான்ஸ் குடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்பவுமே சொல்ற மாரி ஒரு சார்ட்டுக்கு 2 சான்ஸ். ஒரு ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சா, செகண்ட் எம்டிஜி இந்த சார்ட்ல யூஸ் பண்ணுங்க. செகண்ட் எம்டிஜியுமே இந்த சார்ட்ல போயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, சார்ட்ட சேஞ்ச் பண்ணிடுங்க. 3 எம்டிஜிக்காக திருப்பியும் வரும்னு எதிர்பார்த்துக்கின்னு திருப்பி திருப்பி லாஸ் பண்ணாதீங்க. திருப்பி திருப்பி எதிர்பார்த்துன்னு லாஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, யூ வில் எண்ட் அப் லூசிங் யூர் மனி. சரிங்களா? எப்பவுமே நான் சொல்றது தான். நம்ம ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ட்ரேட் எடுத்தோம். ரிவர்சல் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். பட் அது ஆகல.
அது இல்லாம நம்ம இன்னொன்னும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இங்க இருக்கு. என்னன்னா, நான் இத கவனிக்கல. எந்த அளவுக்கு கேப்பா போயிட்டு கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இங்க குளோஸ் ஆன கேண்டில் இங்க ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ என்ன தெரியுது மார்க்கெட்ல கொஞ்சம் வால்யூம் இருக்கு அப்வர்ட் டைரக்ஷன்ல. பட் இருந்தாலும் இந்த ஜோன் வந்திருக்கு இங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் ஹை கிட்ட மார்க்கெட் வந்திருக்கு. கண்டிப்பா ரிவர்சல் குடுத்துட்டு தான் போகும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். செகண்ட் ட்ரேட் நம்ம எடுத்திருக்கோம். செகண்ட் ட்ரேட் நமக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஆனா ஆனா இந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுனா நல்லாவே மேல போயிடும் நண்பர்களே. சரிங்களா? ஸோ வி காட் ப்ராஃபிட். பார்த்துருக்கலாம் எத பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்தோன்ட்டு. இதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல வால்யூம் இருக்கு. கொஞ்சம் மேல தான் போகும் இதுக்கப்புறம். ஸோ அதுவரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் சார்ட்ட பார்ப்போம். ஸோ இங்கேயுமே பார்க்கலாம் நல்ல ஒரு ஜோன். பட் ஆல்ரெடி ரிவர்சல் இங்க கிரியேட் ஆயிடுச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இங்க ஆல்ரெடி வந்து ஒரு கரெக்ஷன் கேண்டில் கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் அந்த கரெக்ஷன் கேண்டில். இந்த கிரீன் கேண்டில் தான் அந்த கரெக்ஷன் கேண்டில். ஸோ இதுதான் அந்த ஜோனு. நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இதுதான் அந்த சப்போர்ட் ஜோன். இந்த சப்போர்ட் ஜோன் கிட்ட மார்க்கெட் வந்து திருப்பி திருப்பி இங்க வந்து டச் ஆயி மார்க்கெட் போயிருக்குங்களா? ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஜோன். ஸோ இந்த ஜோன் கிட்ட வந்தம்போது டக்குனு ஒரு ரிவர்சல் வந்திருக்கு. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்திருந்தா நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இடத்துல பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. 2 லாஸ் ஆகுது ஒரு சார்ட்ல அப்டின்னா, அதுக்கப்புறம் அங்க ட்ரேட் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் அந்த சார்ட்ட சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ டபுள் டேப் பண்ணாம பார்க்குறவங்க டபுள் டேப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். சரிங்களா? டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணுங்க உங்க டேக் இருக்குன்னு. வேற எதனா டவுட்ஸ் இருக்குங்களா? ஸோ வேற பார்ப்போமா இப்போ? இதுவரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதே மாரி இப்போ இந்த மாரி வந்து ட்ரெண்ட் லைன்ல மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ டவுன் ட்ரெண்ட்ல மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்டின்னா உங்களோட மேஜர் ட்ரேட் ஷுட் பி இன் அ டவுன் டைரக்ஷன். இப்போ ரிவர்சல் வந்து உங்களுக்கு இந்த மாரி வந்துருச்சு. இப்போ கிரீன் கேண்டில் இங்க கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க நெக்ஸ்ட் ட்ரேட் பிளேஸ் பண்ண போறீங்கன்னா, நீங்க வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ரெட் கலர். ஏன்னா ரெட் கலர்ல தான் வால்யூம் அதிகமா இருக்கு மார்க்கெட். கன்டினியூஸா லாங் டைமா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கீழ நோக்கி தான் வந்துகிட்டே இருக்கிறது. ஓகேங்களா? இது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலுமே டவுன் டைரக்ஷன்ல தான் மார்க்கெட்டே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ இங்கேருந்து ஒரு சூப்பரான ரிவர்சல் கைஸ். ஸோ கீழ கொஞ்சம் வந்துச்சுன்னா, நான் வந்து அப் டைரக்ஷனுக்காக ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணிடுவேன். சரி இருந்தாலும் நான் இங்க வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்றத நான் சொல்றேன். இன்னும் கூட கீழ வந்துச்சுன்னா நல்ல ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கும் நம்மளுக்கு. பட் நம்மளுக்கு அந்த பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி மேக் பண்ண முடியல. ஸோ இங்க பார்க்கலாம் நீங்க. இதுதான் வந்து ஒரு ஜோனு. ஜோனு கிட்ட மார்க்கெட் ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ கண்டிப்பா ரிவர்சல் வரப்போது. அந்த ரிவர்சலுக்காக நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம். ஒரு அப் டைரக்ஷன் நண்பர்களே. சரிங்களா? நீங்க அக்யூரேட்டா கண்டுபிடிக்கணும் ஜோன் அப்டின்னா, நீங்க ட்ரா பண்ணி தான் பார்த்தாகணும். ஓகேங்களா? மல்டிபிள் டைம்ஸ் டச் ஆயிருக்கு. எங்க டச் ஆயிருக்குன்றத பாருங்க. அப்பதான் நீங்க பெர்ஃபெக்ட்டா என்ட்ரி மேக் பண்ண முடியும். ம். சப்போஸ் இந்த ட்ரேட் லாஸ் ஆவுது அப்டின்னா, நெக்ஸ்ட் ட்ரேட் நெக்ஸ்ட் கேண்டல் மேல வந்துரும். பட் இருந்தாலும் நான் வந்து சான்ஸ் குடுக்க போறதில்ல. ஏன்னா, உங்களுக்கு சொல்லிக் குடுக்கறதுக்காக வந்திருக்கேன். ஹாய் ப்ரோ எப்டி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். ஆமா, ஆமா,
ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடு பார்ப்போங்க. சப்போஸ் ஒரு சார்ட்ல 2 ட்ரேடுக்கு மேல லாஸ் ஆகுது. எதுக்குடா சிரிக்கிற? அதுக்கு என்ன சிரிச்சுன்னு இருக்கிற? ம். சரிங்களா? ஒரு சார்ட்ல 2 ட்ரேடுக்கு மேல லாஸ் ஆகுது அப்படின்னா, ப்ளீஸ் சேஞ்ச் தட் சார்ட் நண்பர்களே. சரிங்களா? ஒரு சார்ட்டுக்கு 2 சான்ஸ்க்கு மேல அந்த சார்ட்டுக்கு குடுக்காதீங்க. சப்போஸ் அது லாஸ் ஆகுது அப்படின்னா, ப்ளீஸ் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஒரே சார்ட்ல உட்கார்ந்து உங்களோட மொத்த கேப்பிட்டல வாஷ் அவுட் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ அதனால நம்ம ஒரு சார்ட்ட சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஐ அம் கோயிங் ஃபார் அ பிக் ட்ரேட் நவ். வேற எதனா டவுட்ஸ் இருக்குங்களா கைஸ்? எதனா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. என்ன புரியலையோ கேளுங்க நான் சொல்றேன். ஸோ நம்ம இந்த ட்ரேடுமே அத பேஸ் பண்ணி தான் கைஸ் எடுத்திருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு. ஸோ ப்ரீவியஸா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இங்க பாருங்க. நம்ம இங்க வந்து ஒரு $1000 வச்சு ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸா நம்ம ஒரு 2, 3 ட்ரேட் எடுத்திருந்தோம். அது எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால, நம்ம $1000 வச்சு நம்ம இங்க ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நான் எப்படி இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரியும் என்னோட ஸ்ட்ராட்டஜி 100% வொர்க் ஆக போகுது அப்படின்றது. மார்க்கெட்ல நான் ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா நான் இத பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இது வொர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் இந்த ஸ்ட்ராட்டஜில. ஸோ அதுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் குடுத்துருக்கேன். நான் மறைஞ்சு கிறைஞ்சு அப்பு குடுக்க போறேன், இங்க டவுனு குடுக்க போறேன் அப்படின்றத சொல்லல. நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னா, அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். எத பேஸ் பண்ணி நான் ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத. ஏன்னா எல்லாருமே கத்துக்கணும். எல்லாருக்கும் தெரியணும். எப்படி ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க இவங்க அப்படின்றதுக்கான ரீசன் இதுதான் ரீசனே. ஸோ இந்த கரெக்ட்டா இந்த ரூல்ஸ மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா யூ வில் மேக் ப்ராஃபிட். நான் ப்ரீவியஸா பார்த்துருக்கலாம். ப்ரீவியஸா கொஞ்சம் லாஸ் பண்ணியிருந்தேன். சரிங்களா? சிஏடி, சிஹெச்எஃப்பா? ஸோ நான் இருங்க ஒரு நிமிஷம். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சிஏடி, சிஹெச்எஃப்ல நம்ம இங்க ட்ரேட் பிளேஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ், செகண்ட் ட்ரேட் லாஸ், தேர்ட் ட்ரேட் லாஸ். ஸோ 3 ட்ரேட் லாஸ் பண்ணியிருந்தோம். 4த் ட்ரேட் எடுத்திருந்தா மேபி நான் ப்ராஃபிட்ல வந்திருப்பேன். பட் 4த் ட்ரேட் நான் இங்கேயே நான் எடுத்திருந்தேன்னா, சப்போஸ் இந்த ட்ரேட் டவுன் டைரக்ஷன்ல போயிருந்துச்சு அப்படின்னா நெனச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய லாஸ் வந்திருக்கும். சொல்லுங்க. ஸோ அதனால எப்பவுமே ஒரே சார்ட்ல ஸ்டக்கா இருக்காதீங்க. என்னாச்சு? கதவு தொறந்து விட்டு போயிட்ட பாரு. டேய் ஏசி காத்தெல்லாம் போதுடா. ஸோ மணி சப்போர்ட் ட்ரேட். ப்ரோ ஹவ் மணி சப்போர்ட் இருந்தா ட்ரேட் எடுக்கலாம். 2 சப்போர்ட்ஸ் ஓகேங்களா? 2 சப்போர்ட், 2 ரெசிஸ்டன்ஸ் இருந்தா பண்ணலாம். பிரதர் சொல்லுங்க. எஸ் சொல்லுங்க. ப்ரோ ஒன் டவுட்டு. கேப்பிட்டல் டெய்லி 30 பண்ண முடியுமா? அண்ட் 1 மந்த்துக்குள்ள 1000 பண்ண முடியுமா? 1 மந்த்துக்குள்ள 1000ஆ? கேப்பிட்டல் 100 வச்சுக்கிட்டு 30 பண்ண முடியும். 1 மந்த்துக்குள்ள 1000 பண்ண முடியுமா? அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. நீங்க பேஷண்ட்டா டெய்லி ட்ரேட்ஸ் நம்ம குடுக்குற ட்ரேட மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி எடுத்தீங்கன்னா, ப்ராஃபிட் மேக் பண்ணுவீங்க. இல்ல முன்றி கட்டத்தனமா நானே வந்து பண்ணுவேன் அப்படின்னு நெனச்சு, எனக்கே எல்லாமே தெரியும் அப்படின்னு நெனச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா, லாஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு அந்த அந்த ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே ஒரு முடிஞ்சா ஒரு ஹெல்ப் மூலியமா இப்போ ட்ரேட் குடுக்குறவங்களுக்கு, அந்த ஹெல்ப் மூலியமா ப்ராஃபிட் மேக் பண்ணுங்க நல்லாவே. ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் எல்லாம் எடுத்து வச்சுருங்க ஓரமா. ஒரு 2, 3 இன்வெஸ்ட்மென்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 வச்சுக்கோங்களேன். 1000 இப்போ ஒரு 3000 ஆக்கிட்டே எடுத்து வச்சுருங்க பேக்கப்புக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராஃபிட் மேக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. லாஸ் பண்ணிட்டீங்களா? இன்னும் ஒரு 1000 எடுத்து போடுங்க. திருப்பியும் நல்லா ட்ரேட் பண்ணுங்க. லாஸ் ஆகுதுன்னு தெரியுதா? அப்போ உங்க மேல தான் ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ திருப்பி திருப்பி பண்ற தப்ப திருப்பி திருப்பி பண்ணாதீங்க. பண்ண தெரியலன்னா ஒத்துக்கோங்க. எனக்கு தெரியல. நான் பண்ணா லாஸ் ஆகுதுன்றத ஒத்துக்கோங்க. ஒத்துக்கிட்டு மார்க்கெட் கூட ஸ்ட்ரகிள் பண்ணாதீங்க. சண்ட போடாதீங்க அது கூட.
எனக்கு தெரியும் எல்லாமே தெரியும். இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் இங்க செட் ஆகாது. ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்தனால லாஸ் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். உங்க பாக்கெட்ட நீங்க தான் லாஸ் ஆக்கிக்கிறீங்க. சரிங்களா? ஸோ உங்க மணிய நீங்க வேஸ்ட் பண்ணாம, தெரியுதோ, தெரியலையோ ஃபர்ஸ்ட்டு அத புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரியுமா? தெரியாதா? அப்படின்றத. ஸோ மார்க்கெட் கூட சண்ட போடாதீங்க. நான் தான் ட்ரேடரு. நான் ட்ரேட் பண்றேன் 6 மாசமா, 1 வருஷமா, 2 வருஷமா, 3 வருஷமா. ஸோ நான் ஒரு ட்ரேடர் அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு வரவே கூடாது. நீ ப்ராஃபிட்டபிளா இல்லையா? அந்த காசுல நீ சொந்தமா கார் வாங்கலையா? ஃபோன் வாங்கலையா? பைக் வாங்கலையா? பொருள் வாங்கலையா? நீ என்ஜாய் பண்ணலையா? அப்ப நீ ட்ரேடரே கிடையாது. நீ லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கிற. அத ஃபர்ஸ்ட்டு நம்பு. நான் ட்ரேடருன்ற அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் தான் அழிக்குமே. சரியா? ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஓவர் கான்ஃபிடன்ஸ் கில் யூ. ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகாதீங்க. கத்துக்க ட்ரை பண்ணுங்க. நான் இப்ப வரைக்குமே நெறைய விஷயத்த கத்துக்கிறேன் மார்க்கெட் கிட்டேருந்து. ஸோ நான் இப்ப வரைக்குமே நான் ட்ரேடர்லாம் சொல்ல மாட்டேன். நானும் லாஸ் மேக்கர் தான். நானும் லாஸ் மேக் பண்ணுவேன். ப்ராஃபிட்ல இருக்கேன் இப்போ. அவ்வளோதான். ஓகேங்களா? ப்ரோ ட்ரேடிங்க்கு பெஸ்ட் மானிட்டர், லேப்டாப், டேபு சொல்லுங்க ப்ரோ. அனலைசிஸ். ட்ரேடிங்க்கு பெஸ்ட் மானிட்டர் நான் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, 2 கிகாபைட் மானிட்டர்ஸ். கிகாபைட் கேமிங் மானிட்டர்ஸ். ஓகேங்களா? நல்லாருக்கும் சூப்பரா. ஐபிஎஸ் மானிட்டரா வாங்குங்க. ஐ ஆமா 2 வந்து கிகாபைட்டு. சூப்பரா இருக்கு. நான் யூஸ் பண்ணதுல. அப்புறம் 1 வந்து ஒரு ஜெப்ரானிக்ஸ். ரொம்ப கேவலமான மானிட்டரு. தயவுசெய்து ரேட்டு கம்மியா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பக்கமே போயிடாதீங்க. தயவுசெய்து வாங்க வேணாம். 32 இன்ச் கிகா ஜெப்ரானிக்ஸ் எவ்வளோ $100 வந்துச்சு எனக்கு. சரிங்களா? $100க்கு தான் வாங்கியிருந்தேன். ஸோ தயவுசெய்து இதெல்லாம் வாங்க தேவையில்ல. மானிட்டர், கிகாபைட் மானிட்டரு, அப்புறம் லேப்டாப். லேப்டாப்னா எனக்கு தெரிஞ்சு மேக் போயிடுங்க. மணி இருந்தா. இல்லன்னா எந்த ஒரு நல்ல ப்ராசஸர் உள்ள பிசியும் நல்ல பிசி தான். சரிங்களா? நெக்ஸ்ட் ட்ரேட் சொல்லுங்க. சொல்றேன். ட்ரேடிங் ஸ்டுடியோ காட்டுங்க. ட்ரேடிங் ஸ்டுடியோ காட்டணுமா? இன்ஸ்டாவா? இன்ஸ்டாவும் இல்ல இப்போ. எல்லாமே சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. ம். ப்ரோ 400 பண்ணேன் ப்ரோ. ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல ஹை அமௌண்ட் வச்சு பண்ண அக்கவுண்ட் வைப் அவுட் பண்ணிட்டேன் ப்ரோ. அகைன் வச்சிருக்கேன் ப்ரோ. அத வச்சு தான் ப்ராஃபிட்டபிள் ஆகணும். கண்டிப்பா ப்ராஃபிட்டபிள் ஆகுங்க விக்ரம். சரிங்களா? விஐபில இருக்கீங்களா நீங்க? பண்ண தெரியலனா ப்ளீஸ் பண்ணாதீங்க. வெறும் சிக்னல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. தயவுசெய்து சொல்றேன். சிக்னல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. லாஸ்ல இருக்கீங்க நீங்கன்னா, ஓன் ட்ரேட் பண்ணாதீங்க. லாஸ்ல இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். லாஸ்ல இருக்கிறவங்க ஓன் ட்ரேட் பண்ணாதீங்க. சிக்னல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா, நீங்க ஆல்ரெடி எமோஷனலா ரொம்ப லாஸ்ல இருப்பீங்க. மைண்ட் செட் சரி இருக்காது. ஸோ, இப்படி இருக்கும்போது நீங்களா பண்றேன்ற பேர்ல ஒரு லாஸ் போச்சுன்னா கூட பயம் அதிகமாயிடும். ஸோ, அந்த பயத்துல தப்பான முடிவுகள் எடுப்பீங்க. எஸ் ப்ரோ விஐபில இருக்கேன். ஓகே பிரதர். விஐபி சிக்னல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க கைஸ். சரிங்களா? நானுமே சொல்ல மாட்டேன். நான் எப்பவுமே 100% ப்ராஃபிட்டபிளா தான் இருப்பேன் அப்டின்ட்டு. நானுமே லாஸ் மேக் பண்ணுவேன். ஸோ ட்ரேடிங்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இட்ஸ் எ பார்ட் ஆஃப் ட்ரேடிங். சரிங்களா? இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கருந்து ஒரு ஐயோ! ப்ரோ அமௌண்ட் சேஞ்ச் பண்ணாம நான் ஒரு $1000 வச்சு ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டேன் கைஸ் ஃபார் அப் டைரக்ஷன். சரிங்களா? நான் ஏன் இத ட்ரேட் பிளேஸ் பண்ணேன் அப்டின்றத சொல்றேன்.
இந்த நம்ம ப்ரீவியஸா ஒரு சப்போர்ட் வந்து இங்க நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்தோம். சரிங்களா? இந்த சப்போர்ட் கிட்ட மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ, அதனால ரிவர்சல் ஆகும். ஏன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து சப்போர்ட் இது ஒரு சேனல் மாரி ரன் ஆயிட்டுருக்கு. இந்த சேனல்னா எதுன்றத நான் சொல்றேன் பாருங்க. ஸோ, இதுக்கு பேர் தான் சேனல். ஒண்ணு இந்த சேனல வந்து பிரேக் பண்ணணும். டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷன்ல பிரேக் பண்ணணும். இல்ல அப்வர்ட் டைரக்ஷன்ல பிரேக் பண்ணணும். ஸோ, எப்போ இது பிரேக் பண்ணுதோ, மார்க்கெட் கொஞ்ச நேரத்துக்கு அந்த பக்கம் சஸ்டெயின் ஆகும். ஸோ, இந்த சேனல்ல மார்க்கெட் மூவ் ஆகும்போது, இந்த டவுன்வர்ட்ஸ் இந்த சப்போர்ட் ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட மார்க்கெட் வந்து ஹிட் ஆச்சு. அத பேஸ் பண்ணி நம்ம வந்து இங்க ஒரு $1000க்காக ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ, இந்த $1000 வந்து வி மேட் எ ப்ராஃபிட். இந்த $1000 நான் வச்சு நான் ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நான் ஒரு $50 வச்சு ட்ரேட் பண்ணியிருப்பேன். நான் அமௌண்ட்ட வந்து கவனிக்கல. சரிங்களா? ஸோ, அமௌண்ட்ட கவனிக்காதனால இந்த மாரி ஆயிடுச்சு. ப்ரோ ஹை வால்யூமோட ஒரு கேண்டில் வந்தா நெக்ஸ்ட்டு கேண்டில் ஆப்போசிட்டா தான் வருமா ப்ரோ? அந்த மாரி கிடையாது. ஹை வால்யூம்ல வருது. ஆப்போசிட் தான் நெக்ஸ்ட் வரும் அப்படி இருக்கு பாருங்க. இதுவும் நல்ல ஹை வால்யூம் உள்ள கேண்டில் தான். ஸோ, நெக்ஸ்ட் ஆப்போசிட் வரல. சரிங்களா? ஸோ, இந்த மாரி கிடையாது. அது எங்க வரும் அப்படின்றது இருக்கு. இந்த சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் ப்ரீவியஸ் டைம் வந்து இந்த இடத்துல கரெக்ஷன் எடுத்திருக்கு. அந்த மாரி இடங்கள்ல வந்து வரும். சரிங்களா? இல்ல அந்த மாரி இடத்த வந்து தாண்டி போயிடுச்சு மார்க்கெட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இத பாருங்க. இங்கலாம் வந்து தாண்டி போயிடுச்சு. இந்த இடத்துல வரதுக்கான ப்ராபபிலிட்டீஸ் இருந்துச்சு. ஸோ, இந்த மாரி இடத்துல சரிங்களா? மார்க்கெட் வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ப்ரீவியஸ் சப்போர்ட்ட பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ, முடியல. ஸோ, அப்போ வந்து ஒரு ரிவர்சல் கேண்டில் வந்திருக்கு. இதே வந்து எல்லா இடத்துலயும் வரணுன்ற அவசியம் கிடையாது. நல்ல வால்யூம் உள்ள கேண்டில் வந்தாலே, இதுதான் வரணும்னு கிடையாது. சில சார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வால்யூம் மட்டும் தான் இருக்கும். இந்த சார்ட்டும் அந்த மாரி தான் இருக்கு. இது பாருங்க இதுவும் நல்ல வால்யூம் உள்ள கேண்டில். பட் நெக்ஸ்ட் கேண்டில் வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா வரல. ஸோ அந்த மாரி நம்பி ட்ரேட் பண்ண வேணாம். ரீஃபண்ட் ஆயிடுச்சு ப்ரோ. திருப்பி ஆர்டர் போடணும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ நான் இங்க வந்து ஒரு சான்ஸ் குடுக்க போறேன் ஃபார் அப் டைரக்ஷன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இப்போ உங்களால இந்த வந்து ஹை அமௌண்ட் இது இப்ப இந்த மாரி வந்து சும்மா சும்மா போட்டு ட்ரையல் பண்ண முடியாது. அதுக்காக நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு லேர்னிங்காக எடுத்துக்கோங்க. இத பார்த்து ட்ரேட் பண்ண வேணாம். என்ன பார்த்து ட்ரேட் பண்றவங்க ப்ளீஸ் போயிட்டு என்னோட விஐபி சேனல் அண்ட் மை பப்ளிக் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஒண்ணும் பணம் கேட்க போறதில்ல. ஃப்ரீயா தான் இருக்கு. ஸோ அதில பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்ட்டான டைமிங்ல உங்களுக்கு ட்ரேட் பிளேஸ் ஆகும். YouTubeல வந்து நான் லாஸ்ட் செகண்ட்ல கூட நான் ட்ரேட் எடுத்துருவேன். அத பார்த்து உங்களால ட்ரேட் எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ட்ரேட் மேபி லாஸா இருக்கலாம். செகண்ட் ட்ரேட் லாஸா இருக்கலாம். தேர்ட் வந்துனா சார்ட்ட சேஞ்ச் பண்ணிட்டு நான் ட்ரேட் எடுத்துருவேன். பட் உங்களால எடுக்க முடியாது. ஸோ இந்த மாரி இடத்துல மாட்டிப்பீங்க. ஸோ பெட்டர் YouTubeப பார்த்து ட்ரேட் பிளேஸ் பண்ணாதீங்க. போயிட்டு நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து யூடியூப் சேனலோட பயோல இருக்கு. ஸோ பிரஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். நான் இப்ப எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாமே உங்களுக்காக சொல்லிக் குடுக்கறதுக்காக மட்டும் தான் எடுத்திருக்கேன். அதனால தான் நான் வந்து கரன்சி எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு கரன்சிலாம் ஒழுங்கா தெளிவா தெரியாது எதுவுமே. சரிங்களா? ஸோ வி மேட் அ ப்ராஃபிட் எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் லைன் கிட்ட வந்துச்சு. நல்லாவே கீழ வந்துருச்சு. எனக்கு தெரியும் ரொம்ப நேரம் மார்க்கெட் வந்து கீழ தான் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட் லைனுக்கு மேல தான் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. திருப்பியுமே மார்க்கெட் வந்து அங்க தான் போக போகுது அப்படின்ற எதிர்பார்ப்புல நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம் ஃபார் அப் டைரக்ஷன். வி மேட் அ ப்ராஃபிட் ஓகேங்களா? அவ்வளோதான். சிம்பிள். ரொம்பவே சிம்பிள். நான் இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு $2000 வந்து ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கோம். லைவ் வந்த பிறகு. லைவ்ல மட்டுமே. ஸோ லைவ்ல மட்டுமே என்னால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியுது. இதே ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன். ஸோ இது பேக் டெஸ்ட் பண்ணுங்க. வீடியோஸ் நான் இப்பலாம் அப்படியே தான் விட்டுருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ திருப்பி திருப்பி பாருங்க. எத பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றாரு அப்படின்றத பாருங்க. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. காலைல கூட நான் வந்து விஐபில ஒரு சிக்னலுக்கு பிஹைண்ட் வந்து எப்படி ப்ரோ எடுத்திருந்தீங்க? எப்படி எடுத்தீங்க? அப்படின்றது கேட்டிருந்தாங்க. ஸோ அது எப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்றத நான் சொல்லிக் குடுத்திருந்தேன். ஸோ அந்த மாரி கேளுங்க. புரியலன்னா கேளுங்க. நான் சொல்லி தரேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ட்ரேட பார்த்து போவோமா? ம்.
5 to 5 ஒரு 1 மந்த்ல பண்ண முடியுமா? முடியும் பிரதர். பட் ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா ரிஸ்க் எடுத்து ஹை அமௌண்ட் போட்டு ட்ரேட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும். எதுவுமே வந்து ரொம்ப நேரம் பண்ண தேவையில்ல கைஸ். காலையில ஒரு 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன். காலையில ஒரு 30 மினிட்ஸ், மதியம் ஒரு ஈவினிங் ஒரு 30 மினிட்ஸ், நைட் ஒரு 30 மினிட்ஸ். ஒரு நாளைக்கு 1.5 ஹார்ஸ் நீங்க டைம் குடுத்தீங்கன்னா போதும். ஒரு டே ஃபுல்லா உட்காந்து நீங்க ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி எப்பவுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எவ்வளோ நேரம் நம்ம சார்ட்ட பார்க்குறோமோ, அந்த லெவல்ல வந்து நம்மளுக்கு புரியாம போயிடும். ஒண்ணுமே புரியாது. நீங்க பார்க்க ஒண்ணுமே புரியாது. என்ன பண்றது இப்போ? அப்படின்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ காலையில கொஞ்சம் டைம், மதியம் கொஞ்சம் டைம், நைட்டு கொஞ்சம் டைம். இந்த மாரி ட்ரை பண்ணுங்க. ம். சாரி 3 மந்த்ஸ். கண்டிப்பா பண்ணலாம் கிரேஸ் ப்ரோ. கண்டிப்பா பண்ண முடியும். சரிங்களா? கிரிஷ் பிரதர் கொஞ்சம் அந்த நியூ அக்கவுண்ட் மட்டும் கிரியேட் பண்ணுங்க ப்ரோ. ஸோ நான் பார்த்தேன் நீங்க வந்து வித்ட்ரா எடுத்திருந்தீங்க. நைஸ். வித்ட்ரா போட்டுருங்க. வித்ட்ரா போட்ட பிறகு நம்ம லிங்க்கு சேனல்ல வருதுல்ல, அந்த சேனல் லிங்க் ப்ரெஸ் பண்ணி நியூ நியூ அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. எதனா சாட் நான் படிக்காம போயிட்டேனா? விக்ரம் சொல்லியிருக்காரு. அப்படி பண்ணி தான் ப்ரோ அக்கவுண்ட் வைப் அவுட் பண்ணேன். ஓகே. எஸ் விக்ரம் எப்பவுமே நல்ல வால்யூம் வந்தா ரிவர்சல் வரும்ன்றது எதிர்பார்ப்புல இருக்காதீங்க. இதுதான் கிரியேட் பண்ணிட்டேன் பிரதர். ஓகே பிரதர். விக்ரம் ப்ரோ ஓகேங்களா? ஸோ நல்ல இது பாருங்க. இதெல்லாம் நல்ல வால்யூம் உள்ள கேண்டில் தான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது ரிவர்சல் வரும் அப்படின்லாம் தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. அது மாரிலாம் நடக்க போறது கிடையாது. அந்த மாரி எதிர்பார்த்துலாம் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ட்ரேடிங்ல கொஞ்சம் நடுவுல நல்லா போகுற மாரி இருக்கும். திடீர்னு வந்து இன்னும் காசே வரலையே இந்த மாசம், இந்த வீக் காசே வரலையே அப்படின்னு தோணும். ஸோ இதெல்லாம் நார்மல் தான். அத வந்து ரொம்ப மண்டையில ஏத்திக்காதீங்க. நம்ம பண்ற வேலைய ரெகுலரா திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா ரிசல்ட்ஸ் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் ட்ரேட் பார்ப்போமா?
இங்கேயுமே ரிவர்சல் வரதுக்கான ஹை ப்ராபபிலிட்டீஸ் இருக்கு கைஸ். ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஜோன். இங்க வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு. ஸோ, இந்த சப்போர்ட் ஜோன் கிட்ட வந்து ஒரு கரெக்ஷன் கண்டிப்பா வரும். அது இல்லாம நல்ல வால்யூம் உள்ள கேண்டல்ஸ்லாம் கிரியேட் ஆயிருக்கு. ஆப்வியஸா கீழயே போயிட்டு இருக்கு அது மார்க்கெட். கண்டிப்பா ஒரு கரெக்ஷன் தேவைப்படும். சப்போஸ் இது வந்து ரெட்லயே க்ளோஸ் ஆகுது, டவுன் டைரக்ஷன்ல க்ளோஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் ஃபார் அப் டைரக்ஷன் எடுக்கலாம். என்னோட அக்கவுண்ட் கொஞ்சம் ட்ரேட் பண்ணி குடுங்க பிரதர். இல்லைங்க பிரதர். நான் சொல்றேன். அது மாரி பண்ணக்கூடாது. ஏன்னா, இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. ஐபி வச்சு அவங்க ட்ராக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, அக்கவுண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஸோ, அதனால அந்த மாரி பண்ண முடியாதுங்க. வேணா கைட் பண்றேன் உங்களுக்கு. நோ அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட் கைஸ். ஏன்னா, அவங்க ஐபி வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா, நான் வேற வேற ஒருத்தவங்களோட ப்ரூஃப் உள்ள ஐடிஸ்ல எல்லாமே. ஸோ, பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க வந்து ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம். இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்ட பேஸ் பண்ணி நம்ம இந்த ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ, அந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட்ல போயிட்டுருக்கு. நீங்களே பார்க்கலாம். எந்த லெவல் ஆஃப் வால்யூம் உள்ள கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ, புரியுதுங்களா கைஸ்? நண்பர்களே புரியுதுங்களா? இவ்வளோதான். இவ்வளோதான் நம்ம ட்ரேடுக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட்ஸு. நம்ம எடுக்கிற ட்ரேடு எப்படி இவ்வளோ வால்யூம் உள்ள கேண்டல்ஸா கிரியேட் ஆகுது அப்படின்றது காரணங்கள் இந்த மாரி ட்ரேட்ஸ் தான். ஸோ, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க? மணி 5:30 ஆகுது. இங்க வந்து திருப்பியுமே இங்க வந்து சப்போர்ட் கிட்ட மார்க்கெட் வந்திருக்கு நண்பர்களே. சரிங்களா? ஸோ, நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி ஆப்போசிட் டைரக்ஷன்ல ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். டவுன் டைரக்ஷன்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் டைம்ஸ் எனக்கு தெரியும் மேல போகும், ரிவர்சல் ஆகும், மேல போகும். அதுதான் நம்ம இவ்ளோ இவ்ளோ நேரமா உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லிக் குடுத்துருப்பேன். ஸோ, இப்போ நான் ஏன் டவுன் டைரக்ஷன்ல எடுத்தேன் அப்படின்றதுக்கான ரீசன் நான் சொல்றேன். ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப நேரமா கீழயே தான் சுத்திட்டு இருக்கு. ஸோ, ரொம்ப நேரமா இத பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. சைட்வேஸ் மார்க்கெட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ, அதனால இது பிரேக் பண்றதுக்கான சான்ஸ் நம்ம குடுக்குறோம். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ, அது இல்லாம வந்து இது வந்து டச் பண்ணாம இருந்துச்சு. இது ஃபுல்ஃபில் பண்ணாம இருந்துச்சு. இந்த சப்போர்ட் கிட்ட வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகல. இப்போ இதுக்கப்புறம் நீங்க டவுன் குடுப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இப்போ இந்த லெவலுக்கு வந்த பிறகு நான் வந்து அப் டைரக்ஷன்ல தான் ட்ரேட் பிளேஸ் பண்ணுவேன் நானா இருந்தா. ஸோ, எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. மேல இந்த கேண்டில் வந்து இங்கேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ, இத டச் பண்ணல. அதுக்காக தான் நம்ம டவுன் டைரக்ஷன நோக்கி ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் வி மேட் அ ப்ராஃபிட்.
ஸோ இந்த மாரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் கைஸ். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்லிக் குடுத்துருப்பேன். ரிவர்சல் ஆகும் மார்க்கெட்டு. 2 சான்ஸ் குடுங்க. இதெல்லாம் நான் சொல்லிக் குடுத்துருப்பேன். பட் நான் இங்க வந்து டவுன் டைரக்ஷன் குடுத்ததுக்கான ரீசன் இதுதான். மார்க்கெட் இன்னமும் கொஞ்சம் கீழ போகும். அதுக்கப்புறம் வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் நான் ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வி மேட் அ ப்ராஃபிட் நண்பர்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து அந்த லைன டச் பண்ணிடுச்சு. ஸோ டச் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது. ஓகேங்களா? ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன், இருக்கேன் பிரதர். சொல்லுங்க. எஸ் காய்ஸ். எதனா கேளுங்க. சொல்றேன். நியூஸ் டைம் லாங் கேண்டில் வருது ப்ரோ. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ மேஜரான நியூஸ தான் ப்ரோ இம்பாக்ட் வந்து நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதே அதே மாரி தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், நியூஸ் இம்பாக்ட், மார்க்கெட் எப்படி மார்க்கெட் வந்து வந்து எப்படி போயிட்டுருக்குன்றத பார்க்கணும். ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்க்கணும் கைஸ் அது.
We made a profit. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரீவியஸ் டைம் வந்து இந்த மாரி இடத்துல வந்து ஃபிபோனாச்சி வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ, இந்த ஸோன்ல யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் திருப்பியும் அந்த லெவலுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு. ரீச் ஆயிட்டு திருப்பி கீழ வந்திருக்கு. ஸோ, இங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு கைஸ். தெரியுதுங்களா? இதுதான் அந்த சப்போர்ட் ஜோன். ஸோ, இந்த சப்போர்ட் கிட்ட வந்து மார்க்கெட் திருப்பி ரியாக்ட் பண்ணியிருக்கு. திருப்பி மார்க்கெட் வந்து மேல நோக்கி போய்க்கிட்டு இருக்கு கைஸ். ரொம்ப நேரமா மேல வந்து சின்ன கேண்டல்ஸ் வச்சு போய்க்கிட்டு இருக்கு. ஸோ, கண்டிப்பா இங்க வந்து ஒரு கரெக்ஷன் வந்தாகணும். சப்போஸ் வரல அப்படின்னா கூட இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரீச் ஆகும். ஸோ, நம்ம ஒரு 2 ட்ரேட் வந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல எடுத்தோம்னா கரெக்ட்டா இருக்கும். மேபி இங்க கரெக்ஷன் வரலாம். கரெக்ஷன் வந்த பிறகு மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் மேல போகும் நண்பர்களே. சரிங்களா? ஃபோரெக்ஸ் ஃபேக்டரி ஃபைண்ட் அவுட் 50% பண்ணலாமா? ஒரு அளவுக்கு நியூஸ் ட்ரேட் பண்ணலாம் கைஸ். ஃபோரெக்ஸ் ஃபேக்டரியில ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் உங்களால லாஸ் பண்ண முடியும், அஃபோர்ட் பண்ண முடியுன்ற அமௌண்ட்ட மட்டும் தான் நீங்க வந்து அதில போட்டு பண்ணணும். சரிங்களா? நியூஸ் இம்பேக்ட்ல. ஸோ, அது வந்து 100% வந்து வொர்க் ஆகும். 100% வந்து நம்ம எதிர்பார்க்குற இடத்துக்கு தான் போகும் அப்படின்றது இல்ல. நல்ல நியூஸ் இம்பேக்ட் இருந்தா மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ, வர எல்லா நியூஸுக்கும் நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாது. அது நம்ம நார்மல் ட்ரேட்ஸே பண்ணிட்டு போயிடலாம். அது உட்காந்து டைம் குடுக்கறதுக்கு. ப்ரோ அசெட் தெரியவில்லையா? அசெட் தெரியக்கூடாது அப்படின்றதுனால தான் இப்படி வச்சேன். என்ன என்ன பார்த்து ட்ரேட் பண்ணாதீங்க கைஸ். புரியுதுங்களா? ரீட் மை கமெண்ட்ஸ் ப்ரோ. ப்ரோ மார்க்கெட் வயலேஷனா இருந்தா எப்படி ஃபைண்ட் பண்றது? மார்க்கெட் ஓகே. இருந்தா எப்படி ஃபைண்ட் பண்றது? அப்படின்னா மார்க்கெட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்க. சார்ட்ட உட்கார்ந்தோனே ட்ரேட்லாம் எடுக்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட்டு பாருங்க. வால்யூம் எந்த மாரி இருக்கு அப்படின்றத நீங்க எதிர்பார்க்குற மாரி கேண்டில்ஸ்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கா அப்படின்றத பாருங்க. சில டைம்ல ரொம்ப வயலன்ட்டா இருக்கு அப்படின்னா எப்படின்னா,
என்ட்ரி க்ளோஸ் ஆகும்போது இப்போ இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆக போகுதுல்ல, க்ளோஸ் ஆகும்போது டக்குனு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிடும் கேண்டில். ஸோ அந்த மாரி இடத்துல தயவுசெய்து ட்ரேடே பண்ண வேணாம். அந்த மாரி நடக்கும். அது எப்போ நடக்கும்னு பார்த்தா, நைட் டைம்ல ரொம்ப அதிகமா நடக்கும். மோஸ்ட்லி நைட் டைம்ல நான் நெறைய பார்த்துருக்கேன். நம்ம நைட் செஷன் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த அந்த டைம்ல நெறைய மார்க்கெட் வயலேஷன்ஸ் அதிகமா நடக்கும். அந்த மாரி நேரத்துல ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நோ ப்ராப்ளம். சரிங்களா? மத்தபடி புரிஞ்சா ட்ரேட் பண்ணுங்க. புரியல, அந்த அசெட் எனக்கு புரியல. அ என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னா, ரேண்டமா ட்ரேட் பண்ண வேணாம். புரிஞ்சா மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. ஒரு நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே வெளியில போயிட்டு அவங்கவங்க கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு ரூ. 500, ரூ. 300, ரூ. 400, ரூ. 600 சம்பாதிக்கிறவங்கலாம் இருக்காங்க. பட் நீங்க டெய்லி நான் குடுக்குற விஐபி சிக்னல்ஸ மட்டுமே பார்த்து நல்லா ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு டெய்லி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறீங்க. அவங்கவங்க $300லேருந்து $700, $1000 கூட ப்ராஃபிட் மேக் பண்றாங்க பெர் டே. ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பா நீங்க வெளில போய் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல. அதே மாரி வந்து ஒரே நாள்ல இருக்கிற கேப்பிட்டல்லாம் லாஸ் பண்ணணுன்ற கட்டாயமும் உங்களுக்கு கிடையாது. ஸோ பொறுமையா ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்க பாருங்க. இன்னைக்கு நான் டார்கெட்ட கம்ப்ளீட் பண்ணல, இன்னைக்கு என்னால முடியல அப்படின்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. முடியலன்னா பரவால்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம் அவ்வளோதான். இன்னும் எத்தனையோ நாள் இருக்கு. கேப்பிட்டல் வைப் அப் பண்ணிட்டு ஒரே நாள்ல போகணுன்ற அவசியமே கிடையாது. பைனான்ஸ் ரிப்போர்ட் போட்டு இருக்கோம். அதுல ஒரு வேள அமௌண்ட் ரிசீவ்ட் ஆகாம இருக்குமா ப்ரோ? ம். இல்லைங்க பிரதர். அந்த மாரி வந்துச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்குள்ள வரல. பரவால்ல, டைம் குடுங்க. இன்னைக்கு தானே வித்ட்ரா போட்டுருக்கீங்க. டைம் குடுங்க. நாளைக்கு கூட ஆயிடும். சரிங்களா? ரொம்ப எல்லா டைமும் சீக்கிரமா ஆகணுன்ற அவசியம் இல்ல. இன்னைக்கு வீக்கெண்ட் வேற. ஃப்ரைடே இல்ல இன்னைக்கு. ஸோ வீக்கெண்ட் வேற. ஓகே. விக்ரம், நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னா, ஒரு நாளைக்கு 30-40% ஓகேங்களா? ஸோ 30-40% வந்து ப்ராஃபிட் வந்தா போதும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஓன் ட்ரேட் பண்ணம்போது நான் சொல்றது இது. ஓன் ட்ரேட் பண்றதா இருந்தா 30-40%. இல்ல நான் விஐபி தான் அட்டெண்ட் பண்றேன் ப்ரோ. உங்க சிக்னல்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் எடுக்கிறது அதான் மினிமம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த மினிமம் அமௌண்ட்ட வச்சு நீங்க ட்ரேட் எடுங்க. நான் ஒரு நாள் வந்து 3 ட்ரேட் குடுக்கலாம். இல்ல 5 ட்ரேட் குடுக்கலாம். 7 ட்ரேட் குடுக்கலாம். எப்படி இருக்கோ, அதை நான் குடுக்குற ட்ரேட்ஸ மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க ட்ரேட் பிளேஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஓன் ட்ரேட் பண்றதா இருந்தா 30-40% இருந்தா போதும் ஒரு நாளைக்கு எதிர்பாருங்க. இல்ல நீங்க விஐபி வச்சு தான் நீங்க பண்ண போறேன் ப்ரோ அப்படின்னா, விஐபி சிக்னல்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ அதில எத்தன பெர்சென்ட் வேணா போகலாம். 100% கூட ஆகலாம். புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். நம்ம டெலிகிராம் சேனல்ல இன்னமும் ஜாயின் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலையோ சீக்கிரம் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஸோ இன்னும் நெறைய பேர் லைக் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. டைம் குடுங்க கிரிஷ் ப்ரோ. வித்ட்ரா ஆயிடும். நோ ப்ராப்ளம். ஸோ அதெல்லாம் எந்த விதமான சிக்கலும் வரப்போறதில்ல. ஸோ வித்ட்ரால் ஆயிடும். ட்ரேட் பார்ப்போமா? ட்ரேட் பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் வலியுது கைஸ். ஸோ பார்க்கலாம் நீங்களே. இந்த ஃபிபோனாச்சி நம்ம செட் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் அத பேஸ் பண்ணி தான் கைஸ் மூவே பண்ணுது. சரிங்களா? ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, ஷேடோ விட்டுருக்காங்க. டச் பண்ணிட்டு மார்க்கெட் திருப்பி அகைன் டவுன் டைரக்ஷன்ல பிளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்பவுமே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பா இங்க நான் சின்னதா ஒரு டவுன் டைரக்ஷன் கேண்டலுக்காக நான் போக போறேன். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்டின்ட்டு.
ஸோ பார்த்தீங்கன்னா, இதுவே ரிவர்சல் ஆயிடுச்சு கைஸ். மேலேயே கொஞ்சம் என்ட்ரி எடுத்திருக்கலாம். பட் இதுக்கப்புறம் மேல தான் போகும். ஸோ ஏன்னா இங்கேயே வந்து அதோட இம்பாக்ட் வந்து ரிவர்சல் இம்பாக்ட் இங்கே நடந்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாமா? இப்படி இருந்தும் நம்ம வந்து டவுன் டைரக்ஷன்ல ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். பட் என்னன்னா நல்ல மார்க்கெட் மேல போச்சு. ரிவர்சல் இம்பாக்ட் வந்து அந்த டைமிங்க்கு முன்னாடியே நடந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் மேல போகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம எத பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேல வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம் அவ்வளோதான். சிம்பிள். அக்கவுண்ட் பர் டே $100 per month. 1 year 36K USD. அக்கவுண்ட்ல 5K இருந்தா பர் டேக்கு 100, மந்த்துக்கு 3A அப்படி சொல்றீங்கல்ல. மந்த்துக்கு 3000, வருஷத்துக்கு 36,000. 2 இயர்ஸ்ல எல்லா ப்ராப்ளமும் கிளியர். பிளாஸ்ட். சூப்பர். So I guess we made a profit la. Previous trade profit. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ திருப்பி ரிவர்சல் வரும். வெயிட் பண்ணலாம். மேலே போயிட்டு என்ட்ரி கிடைச்சா நம்ம திருப்பி டவுன் டைரக்ஷனில் ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். ஒரு கரெக்ஷன் தேவைப்படுது இங்கே. நாடா இவன் கொடுத்துட்டே இருக்கிறான்னு யோசிக்காதீங்க. நிறைய இருக்குது கைஸ். அதெல்லாம் கொடுக்குறேன். அப்படிலாம் இல்லை. சரிங்களா? சும்மா வரும். கீழே வரும். பிளாஸ்ட் கச்சேரி. தளபதி கச்சேரி. ஓ மை காட், என்ட்ரி மிஸ் கைஸ். என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன். மேலே ஒரு $1,000 என்ட்ரி மேக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன். நான் சொல்றது ஓகேவா பிரதர்? எஸ் பிரதர். கிறிஸ் ப்ரோ சூப்பர். நீங்கள் சொன்னது சரிங்களா? ஸோ சூப்பராக சொன்னீங்க. ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு $1,000 நம்ம இங்கே ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம் நண்பர்களே. ஸோ பார்க்கலாம். $50 வச்சேன். ஸோ அது வந்து தாண்டி போயிடுச்சு. அதனால ஒரு $1,000 நம்ம இங்கேயே ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வி மேட் அ ப்ராஃபிட் நண்பர்களே. அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு $1,000 ட்ரேட் நம்ம இந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா மார்க்கெட் கீழே வரும் அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால தான் நான் ரிஸ்க் எடுத்திருந்தேன். இந்த ஒரு $1,000 அண்ட் another $1,000 சரிங்களா? ஸோ $50 போனதுக்குலாம் நான் கவலைப்பட போகிறது இல்லை. ஏன்னா நம்ம வி மேட் அ ப்ராஃபிட். நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ என்ட்ரி ரொம்ப மஸ்ட்டு மார்க்கெட்டில். என்ட்ரி கரெக்டாக என்ட்ரி விழுந்துருச்சு அப்படின்னாலே நம்ம எதிர்பார்க்குறது நடக்கும். கேண்டில் எப்படியோ ஆப்வியஸாக நான் சொன்ன மாதிரி கீழே தான் போய்கிட்டு இருக்கு. என்ட்ரி நல்ல இடத்துல இருக்கு அப்படின்றதுனால நம்ம கண்ணை மூடிட்டு உறங்கி விடுவோம். ஸோ இன்னைக்கான ப்ராஃபிட் நம்ம மேக் பண்ணியாச்சு நண்பர்களே. கச்சேரி ஆல்மோஸ்ட் $3,000 இன்னைக்கான ப்ராஃபிட் நண்பர்களே. ஸ்ட்ராட்டஜி புரியுது அப்படின்னா டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ அமௌண்ட் இப்போ நம்ம கம்மி பண்ணிக்கலாம். $50 வச்சு நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். $50. ஸோ புதுசாக பார்க்குறோம் டபுள் டேப் பண்ணாமல் பார்க்குறதா டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க guys. அதே மாதிரி டெலிகிராம் எல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, இன்னமும் நம்ம சிக்னல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நிறைய ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கோ அண்ட் செக் மை சேனல் பயோ. ஓகேங்களா? ஸோ பயோவில் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம்.
P2P USD செல் பெர்சன் ஷேர் மீ பிரதர் ப்ளீஸ். ஓகே பிரதர். நான் எனக்கு கொஞ்சம் டிஎம் மட்டும் பண்ணிடுங்களேன். எனக்கு டிஎம் பண்ணுங்க. நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நான் மறந்துடுறேன். வாங்க உட்கார்றா. டேய் சீக்கிரம் வா. கிறிஸ் ப்ரோ எவ்வளோ சம்பாதிக்கிறாரு சொல்லுங்க. கிறிஸ் ப்ரோவா ஒரு 2 மந்த்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு $15,000 மேக் பண்ணியிருப்பாரு. என்ன ப்ரோ இருக்கும்ல. உங்க எல்லாருக்கும் கிறிஸ் ப்ரோ வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப டவுனா இருந்தார். அவருமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ நிறைய லாஸ். அதுக்கப்புறம் பயப்படாம எப்படி பண்ணணும் எதை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணாரு. எமோஷனல் ட்ரீட் பண்ணாம பண்றாரு. ஓகேங்களா? ஸோ பண்ணுங்க கைஸ் நீங்களும். ஓகே. இந்த ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சோ? இட்ஸ் ஓகே. அன்பை கொண்டு பாரு உலச்சுக்கோவா. தங்கமே தளபதி பிளாஸ்ட். சிஎம் என்ன பண்றாரு? சிஎம் என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு எதனா பண்ணாரா? நேற்று வரைக்கும் நான் நியூஸ் பார்த்தேன். நேற்று பார்க்கல. டே பிஃபோர் எஸ்டர்டே நான் பார்த்துருந்தேன். ஸோ என்ட்ரி மிஸ். இட்ஸ் ஓகே. காய்ஸ் உங்க எல்லாருக்கும் நான் P2P மெத்தட்ல வந்து எப்படி செல் பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. கிறிஸ் ப்ரோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுல வர்றது வந்து மோஸ்ட்லி நல்ல வெரிஃபைட் செல்லர்ஸா தான் இருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி வச்சிருக்கவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அத நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க பே அப்படின்ற ஆப்ஷன் வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். நீங்க வந்து பேன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ மேல லெஃப்ட் சைட்ல ஒரு கை வச்ச மாரி ஒரு ஒரு மாரி டிஸ்க் மாரி ஒண்ணு இருக்கும். ஸோ அத நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்டின்னா, நீங்க பேன்ற ஆப்ஷன் வரும். உங்ககிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு அப்டின்றத அதுல காட்டும். ஸோ அதுல வந்து இதுல வந்து iPhoneல சொல்லிட்டு இருக்கேன். ஆண்ட்ராய்ட்ல எப்டி இருக்குன்றது எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அதுல வந்து சென்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ சென்ட பிரஸ் பண்ணுங்க. சென்ட் கேஷ்ன்னு இருக்கும். சென்ட் கிரிப்டோ அண்ட் ரிசீவ்
ஃபியட் ஃபாஸ்ட் சேஃப் எக்ஸலன்ட் ரேட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். சென்ட் கேஷ். சென்டில் கேஷ்ன்னு இருக்கும். ஸோ அந்த கேஷை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கன்வெர்ட்டர் வரும். சரிங்களா? ஸோ அந்த கன்வெர்ட்டரில் தெரியும் ஐஎன்ஆர் டு யூஎஸ்டி அப்படின்றது இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு யூபிஐ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யூபிஐ ப்ரெஸ் பண்ணிட்டு தென் கண்டினியூ கொடுங்க. நல்ல நல்ல ஒரு வெரிஃபைட் செல்லர்ஸாக வந்து சேருவாங்க. சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு இருந்தானுங்க. எப்பயுமே ஒரு 2 பேர் இருப்பாங்க. வெயிட் பண்ணுங்க. DGP and IG, DIG, please change today news brother. அப்படியா? பிளேஸ் சேஞ்சா? ஓகே, ஓகே. சூப்பர். கிரிஷ் ப்ரோ உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு டிஎம் பண்ணி பாருங்க. டிஎம் பண்ணிட்டு நான் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்க. சொல்லிட்டு எனக்கு ஆட் குடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அவங்க ஆட் உங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ அது மூலியமா ரேட் கரெக்ட்டா இருந்தா நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்னும் சொல்லி முடிக்கல P2P. ஓகே. உங்களுக்கு டிஎம் பண்ணியிருக்கேன் பாருங்க அவங்களோட ஐடி அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, ஓகே ப்ரோ. ஸோ நான் ஒரு 10 வாட்டி அவங்க கிட்ட பண்ணியிருக்கேன். ஸோ ஜென்யூனா இருந்தாரு. ஸோ அதனால சொன்னேன். மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோரின் வழிகாட்டுதலுடன் இந்த ஸோ யாருன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ட்ரேட் பிளேஸ் பண்ணலாமா எப்படி? எல்லாம் யாருன்னா எடுக்க போறீங்களா ட்ரேட்ஸ்? புரிஞ்சுதுங்களா? நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது புரிஞ்சுதா? புரியாதவங்க கேட்கலாம். சொல்லிக் குடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஸோ புரியாதவங்க கேளுங்க. அதே மாரி வந்து டெலிகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணாம இருக்கீங்கன்னா, டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ஸ். இந்த யூடியூப் சேனலோட பயோல வந்து நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். பிரஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க.
ம்ஹ்ம். ம். 10 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. யாரெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க காய்ஸ்? யாருக்குன்னா எந்த டவுட் இருந்தா கேளுங்க. எதுவா இருந்தாலும் கேளுங்க. சொல்றேன். போர் அடிக்குது. நானு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஒன்ஸ் யூஆர் வித்ட்ரால் போட்டாச்சா? எஸ், எஸ் காய்ஸ். ஒன்ஸ் யூஆர்லாம் இப்பயே தாண்டியாச்சு. பிரகாஷ் ராஜ் ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஜாயின் பண்ணாம இருக்கீங்கன்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பழைய சேனல் அப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா கிடையாது. நம்ம பழைய சேனல் வந்து ஹேக் ஆயிடுச்சு. ஸோ வி கிரியேட்டட் a நியூ சேனல். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நம்ம சேனலோட பயோல இருக்கும். ஸோ பிரஸ் பண்ணி ப்ளீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்னமும் வெயிட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கலனா வேஸ்ட்டான நாள் தான் அது என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா சம்பாரிச்சாலும் போதும். ஒரு நாளைக்கான டீக்கான காசு வந்தா கூட மோர் தென் எனஃப் கைஸ். சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு வருதுல்ல. டவுட் அதிகமா இருக்கு. பட் சாட்ல டைப் பண்ண முடியல. ஓகே, ஓகே ப்ரோ. நான் உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நெனச்சேன். இன்னைக்குமே பண்ண முடியல ப்ரோ. சாரி. நாளைக்கு கண்டிப்பா பண்றேன். ஸோ லைவ் எண்ட் பண்ணிக்கலாமா? கெட்டிங் போர்டு காய்ஸ். என்ன பண்றது? ஆமா டெய்லி கால் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆனா பண்ண முடியல. மார்க்கெட்டுமே அந்த அளவுக்கு எந்த ரியாக்ஷனும் குடுக்க மாட்டேன்து. ஃபுல்லா கொஞ்சம் மார்க்கெட் வயலடைலா இருக்கு. நீங்களே பார்க்கலாம். கேண்டில் வந்து சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. தெரியுதுங்களா? இந்த மாரி மார்க்கெட்ல வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது டக்குனு ரெட்டா மாறும், இல்ல கிரீனா மாறும். எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது இதுக்கு. பாருங்க நல்லா கிரீன்ல இருந்துச்சு. இப்ப ரெட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி மார்க்கெட்டா இருந்தா அவாய்ட் பண்ணிக்கோங்க கைஸ்.
டெய்லியும் இதுதான் சொல்றீங்க. கரெக்ட்டு தான். ம்ஹ்ம். ஸோ $1000 ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம் காய்ஸ். ஆல்மோஸ்ட் $170 வி மேட் அ ப்ராஃபிட். சரி, ஓகே நண்பர்களே, நம்ம லைவ் எண்ட் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? ஃபுல் லைவ் போடலையா? ஹாய் ப்ரோ தருண், ஃபுல் லைவ் போட்டிருக்கேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனல்ல ஃபுல் லைவ் போயிட்டுருக்கு. ஸ்போர்ட்ஸ் சேனல்ல இருக்கு ஃபுல் லைவ். சிரிக்கிறே நீ. சிரிக்கிறே நீ. துபாய்க்கு கூட்டிட்டு போங்க பிரதர். கண்டிப்பா, கண்டிப்பா போலாம் ப்ரோ. உங்களுக்கு லத்தா? கண்டிப்பா போலாம். என்ன மச்சான், போன வேலைய சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுதா? 3 போடா. ரெடி ரெடி. ப்ரோ நேத்து செம தூக்கம் ப்ரோ. ஆல்மோஸ்ட் எவ்வளவு நேரம் தூங்கினேன் தெரியுமா எனக்கு? என்னடா அப்படி இப்படின்னா சொல்லாதன்றியா? ஏன்? யாருமே இல்லடா அங்க. கடையே காலியா இருக்குது. அப்படியா? தொட்டா பவருடா, சுத்த கேளுடா. ஜோஜோ பஞ்சாவா? எல்லோ சுடி இன்னைக்கா உட்காந்துக்கிறாங்க. ஏய் குட்டி நிறைய வந்துச்சுடா. சொல்றேன் அப்புறமா. வாடா மச்சி. டேஞ்சரஸ் ஃபெலோ. ஓ மை காட். பாஸ்போர்ட் அப்ளை பண்றேன் பிரதர். பண்ணுங்க பண்ணுங்க ப்ரோ. சீக்கிரம் வாங்க. நான் வந்து கூட்டு போட்டேன் உங்கள. முற்றிலாமா? என்ன பண்ண போறேன்? நான் தானே ஓட்டுறது. நீ தானே ஓடுதாங்க. பேசுறது நானும் போர் அடிக்கிறானுங்க. எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க நண்பர்களே? 6 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. 6 பேர் என்னென்ன சாப்பிட்டீங்க லைனா சொல்லுங்க பார்ப்போம். எதனா ஒண்ணு பேசுங்க.
Nice joke, you know. யாரு? ஆமாமா. பதுக்கல்ல போட்டு வச்சுக்கிறேன். இல்ல. பாருங்க நண்பர்களே, நம்ம இந்த சப்போர்ட் வந்து இங்க நம்ம வச்சிருந்தோம். ஸோ, அந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க யூஸ் பண்ண சப்போர்ட்டு, இப்போ இங்க வரைக்குமே ஆக்ட் ஆகுது. தெரியுதுங்களா? ஸோ, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே ஃபெயிலே ஆகாது கைஸ். திரும்பியும் ஆட்சி மாறினாலும் மாறும். இவங்களோட குணத்த மாத்தவே மாட்டானுங்க. கரெக்ட்டா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ மட்டும் மாஸ்டர் பண்ணிடுங்க. பயங்கரமா பண்ணலாம். சொல்ட்டேன். சோறு, கீரை குழம்பு. சூப்பர், சூப்பர். மாஸ்யாலி. ஆரம்பிச்சிட்டான்டா வேலைய அவன். சரி. ம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் நம்ம அப் டைரக்ஷனுக்காக ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம் கைஸ். சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இங்கேயே கொஞ்ச நேரம் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. மேல போகறதுக்கான ப்ராபபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு. ஸோ ரொம்பலாம் இல்ல. ஒரு $50 மட்டும் மேல ட்ரேட் எடுத்துருக்கோம். லைக் போட்டு தள்ளுங்க காய்ஸ். கிரிஷ் ப்ரோ தள்ளுறாரு லைக் போட்டு. ஹார்ட் பறக்க விடுறாரு. சூப்பரான ஜாப் வந்து ட்ரேடிங். சரிங்களா? ஒரு சூப்பரான வேலை. அதே மாரி போர் அடிக்கிற வேலை. ஜாலியான வேலை. சூப்பரான வேலை. போரும் அடிக்கும். ரொம்ப பண்ணியிருந்தா போரும் அடிக்கும். ஸோ எனக்கு இப்போ போர் அடிக்குது. எதனா கேள்வி கேளுங்க சொல்றேன். எடுக்குறது எல்லாத்தையும் ப்ராஃபிட்டா போனா எனக்கே ஒரு மாரி இல்ல. என்னடா இது? அப்படின்ற மாரி இது. நினைக்கலாம். இப்படிலாம் நான்லாம் இருந்தா நாள் ஃபுல்லா உட்காந்து மணிய பிரிண்ட் பண்ணிட்டே இருப்பேன் ப்ரோ. அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. லாஸ் பண்ருவீங்க. இந்த மாரிலாம் டெய்லி உட்காந்து ரெகுலரா ட்ரேட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, மைண்ட் வேலை செய்யாது. கேப் விடணும் மூளைக்கு. மூளைக்கு கேப் விட்டா தான் வேலைக்கு ஆகும். டுடே எவ்வளோ ப்ராஃபிட்? எவ்வளோ ப்ராஃபிட்டு? இருக்கும். ஆமா. ஒரு 3, 4 3, 4 இருக்கும். 34 இல்ல. 3000 $3000, $4000 ஒரு 3,50,000 இருக்கும் இன்னைக்கு. ரொம்பலாம் பண்ணல. இன்னைக்கு கொஞ்சம் வெளிய போயிருந்தேன். ம். ஒரே நாள்ல 20 அடிக்கணும், ஒரே நாள் 30 அடிக்கணும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அந்த மாரி நினைச்சீங்கன்னா வெறுத்துரும் ட்ரேடிங்கே. வெறுக்க வச்சுரும். ஏன்னா லாஸ் ஆயிடும். லாஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க வெறுத்துருவீங்க. என்னடா இது? அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவீங்க. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா 30 நாளுமே லாபம் பண்ண பார்க்கணும். 30 நாள் இல்லனாலும் அட்லீஸ்ட் ஒரு 20 நாளாச்சும் லாபம் பண்ண பார்க்கணும். 20 நாள் ட்ரேடே பண்ணலனாலும் பரவால்ல. மந்த் எண்ட்ல உங்க அக்கவுண்ட்ல நெறைய காசு இருக்கும். ஸோ அந்த காச பார்க்கும்போது தான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். சரி ஏதோ ஒண்ணு பண்றோம், தெளிவா பண்றோம், பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு தோணும். ஸோ ஒரே நாள்ல பண்றது எனக்கு தெரிஞ்சு ஒர்த் இல்ல. டெய்லி டெய்லி பெருசு பெருசாவும் பண்ண முடியாது. என்னைக்குன்னா நாள் நல்லா இருக்கு, மூட் நல்லா இருக்கு, மைண்ட் செட் கரெக்ட்டா உட்காருது அப்படின்னும்போது நம்ம பண்ணலாம். ஸோ தினமும் நான் இவ்வளோ எடுப்பேன், தினமும் அவ்வளோ எடுப்பேன் அப்படின்ற டார்கெட் நான் என்னைக்குமே வைக்கிறது இல்ல.
ஃபர்ஸ்ட்டு வச்சுட்டுருந்தேன். அது வந்து வொர்க் அவுட் ஆகல. டெய்லிலாம் டார்கெட் வச்சுலாம் நம்மளால பண்ண முடியாது. ஸோ நம்ம பண்றத பண்ணுவோம். வேலை செய்றத செஞ்சுட்டே இருப்போம். பலன் எவ்வளோ வருதுன்ற எதிர்பார்க்க தேவையில்ல. எவ்வளோ வருதோ அத அக்செப்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். இந்த ஃபோன் திருப்பியும் ஆர்டர் போடணும் ப்ரோ. ரீஃபண்ட் ஆயிடுச்சு. கடுப்பு ப்ரோ. 1 மாசம் ஆயிடுச்சு ப்ரோ அது. கம்முனு ஆர்டர் போட்டே விட்டுருக்கலாம். திருப்பி. வந்துருவான், குடுத்துருவான். கேட்கும்போதெல்லாம் என்ன சொல்றான், "இன்னைக்கு வந்துரும். வரலன்னா பாருங்க. ரீஃபண்ட் வந்து ப்ராசஸ் பண்றேன்" அப்படின்றான். ம்ஹ்ம். வந்துட்டுருக்கோம். பண்ணிடுவோம் இது முடிச்சுட்டு. அது ஒண்ணு தான் நல்லாருக்கு. வேற இல்ல மார்க்கெட்ல பொருளே இல்ல. நல்லா ஓடும்டா. சீரியஸா சொல்றேன். நல்லா ஓடும்டா. சைஸு வெரைட்டி தான் கத. கடைங்கள் இருக்குடா. பிரைஸிங் ரொம்ப அதிகமா சொல்றானுங்க. அன்பா பாரு வச்சுக்கவா. என்னடா பண்றது? கடைய சாத்துவோமா? ஆ? சரி நண்பர்களே, கடைய சாத்தலாம். பார்க்குற 6 பேருக்கு ரொம்ப நன்றி. கோடான கோடி நன்றி. என்னால இப்ப நன்றி தான் சொல்ல முடியும். வேற என்ன பண்றது? சரிங்களா? ஸோ மீட் பண்ண என்ஜாய் பண்ணலாம். எல்லாம் துபாய்க்கு வாங்க. அடுத்த வருஷம் நல்லா வளர்ந்தா மீட்டப் பண்ணலாம். தாய்லாந்து போய் ஜல்சா பண்ணலாம் கைஸ். சரிங்களா? ஸோ பார்ப்போம். சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம் கைஸ். பாய், பாய், பாய். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு காலைல லைவ் வரும் இதோட.